வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாலே மோஷன் ப்ராப்ளத்துக்கு மட்டும் தான் அது நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிறது நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்குங்கிறது உங்களில் அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, அதில் ஹை பொட்டாசியம் வந்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, விட்டமின் பி, கனிமங்கள் சொல்லக்கூடிய அதாவது மினரல்ஸ் சொல்லக்கூடிய மெக்னீஷியமு, மேங்கனீஸு, காப்பரு, பயோட்டின் பாருங்கள். முடி வளர்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்கிறாங்க. மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சிரிக்காத ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆனோம் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக சாப்பிடுங்க. இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமாக இருக்கிறதால இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகிடும்னு சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்தா